வினாக்கள் விடைகள். வினாயன் 11 மாண்புமிகு உறுப்பினர் தா. உதயசூரியன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தின் அருகே மணிமுக்தா நதியின் குறுக்கே ஒரு தடுப்பணை அமைக்கும் பணி நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழம்பட்டு ஆற்றின் குறுக்கே மணி நதியின் குறுக்கே மட்டுமல்லாமல் கச்சாப்பாளையம் கோமிகை நதியின் குறுக்கேவும் அதேபோல் பாப்பாக்கால் ஓடையின் குறுக்கே பொம்பரப்பட்ட இடத்திலும் ரிஷிவந்தியத்துக்கு அருகாமையில் மணலூர்பேட்டையில் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்று கருத்துருகள் மாண்புமிகு அமைச்சர்களிடம் 2-3 தடவை கொடுத்திருக்கிறோம். அதனுடைய கருத்துரு வந்திருக்கிறது துறைக்கு. ஆகவே மழைக்காலங்களில் வருகின்ற தண்ணீரை தேக்கி அங்கே இருக்கின்ற கிணறுகளுக்கு நீர் உறிஞ்சுவதற்கும் நீர் ஆதாரம் பெறுவதற்கும் கால்நடைகளுக்கு ஏதுவாக பயனடைகின்ற வகையிலும் நான் சொன்ன இந்த அணைக்கட்டுகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் இதையெல்லாம் இந்த நிதி ஆண்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதுக்கு செய்து தருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இந்த தடுப்பணையை அமைக்க 21-22ஆம் ஆண்டே முடிவு செய்யப்பட்டு 9,06,00,000 கோடிக்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் நிதி நிலைமைக்கு ஏற்ப இடம் தரவில்லை. தற்போது அரசின் கொள்கைப்படி நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகையில் ஓவர் எக்ஸ்பால்டேட் அண்ட் கிரிட்டிக்கல் பகுதிகளில் மட்டுமே தடுப்பணை அமைக்க முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இத்தளமானது நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகைப்பாட்டில் சேஃப் ஜோன் அமைந்துள்ளதால் எனவே முன்னுரிமை அடிப்படையில் பகுதி தடுப்பணை அமைக்க தற்போது வாய்ப்பில்லை. இத்தளத்திற்கு மேற்படும் 3 கிலோமீட்டர் தொலைவில் தலவாப்பட்டு அணை கட்டும், கீழ்ப்புறத்திலே 2 கிலோமீட்டர் தூரத்தில் முரார்பாளையம் அணை கட்டும் அமைந்துள்ளது. இருப்பினும் இதனை ஒரு சிறப்பு நிலவாக கருதி மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை கவனிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு அழகான வார்த்தையை சொல்வார்கள். கொட்டாங்குச்சி போல் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் தாம்பாளத்தட்டு போல் ஆகியிருக்கிறது, தூர்வார உட்பட வேண்டும் என்று சொன்ன நிகழ்வுகள் உண்டு. அதனுடைய அடிப்படையில் 50 ஆண்டு காலமாக வடக்கணந்தல் அருகாமையில் இருக்கின்ற கோமிகை அணை கட்டப்பட்டு 50 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 50 ஆண்டு காலம் ஆகின்ற இந்த காரணத்தினால் முழுக்க கல்லூராயன் மலை அடிவாரத்திலேயே இந்த அணை இருக்கிறது, கோமிகை அணை. ஆகவே 30% மண் நிறைய அரிப்பு ஏற்பட்டு வந்து துந்திருக்கிறது. ஆகவே 70% தான் நீர் கொள்ளளவு ஏற்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டினார்கள், சேஃப், செமி கிரிட்டிக்கல் ஓவர் எக்ஸ்பிளான்டேஷன் ஜோன். ஆகவே அந்த பகுதியில் வெறும் ஆற்றுப்படுகையில் தான் இருக்கிறது. மலைக்கு அருகாமையில் இந்த தூர்வாருகின்ற போது மாண்புமிகு முதலமைச்சருடைய உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 25 கோடி ரூபாய் மதிப்பிடும் என்று துறைக்கு வந்திருக்கிறது. ஆகவே அந்த கோமிகை அணை நீர் தூர்வாருவதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் முன்வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான் சொன்ன இந்த ஜோன் செமி கிரிட்டிக்கல் இது இல்லாமல் அந்த அணைக்கு மேல் பொட்டியம், கல்படை 2 ஆறுகள் மலையிலிருந்து உருவெடுத்து வருகிறது. அப்படி வருகின்ற போது அங்கே விளைநிலங்களோ கிணறுகளோ ஏரிகளோ குளங்களோ கிடையாது. ஆகவே இந்த கோட்பாட்டுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் சிறிய நீர்த்தேக்கங்கள் பொட்டி தருகாமையிலும் கல்படை ஆற்றின் படுகையிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நீர்த்தேக்கங்கள் அங்கே கட்டி கொடுக்கப்படுகின்ற போது 3 போகங்கள் விளைவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கோமிகை அணையை தூர்வாரி செய்வதோடு 2 நீர்த்தேக்கங்களையும் பொட்டியும் கல்படை ஆற்றின் படுகையை கட்டித் தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். இந்த அணையை பொறுத்தவரையே நான் சொன்னேன், சேஃப் ஜோன் பகுதியிலே அமைந்திருக்கிறது. ஆனால் இருந்தாலும் இதை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அது போதுமே.